ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நடத்த போகிற ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ரீசெண்ட் எக்ஸாம்ல இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நடத்துறது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு நடத்த போகிற கான்செப்டை எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ சம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உள்ள இன்ட்ரோடக்ஷன், அதே மாதிரி இதில் சம் எப்படி கேட்பாங்க, அதே மாதிரி இதில் என்னென்ன டைப்லலாம் சால்வ் பண்ணலாம், அதில் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு அவர் வாங்கினதுல அவர் 20% ஆர்டிகிள்ஸை வந்து 30% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணியிருப்பாரு. 20% ஆர்டிகிள 30% ப்ராஃபிட்டுக்கும், அதே மாதிரி 30% ஆர்டிகிள 20% ப்ராஃபிட்டுக்கும், பேலன்ஸ் எனக்கு 50% ஆர்டிகிள 10% ப்ராஃபிட்டுக்கும் எனக்கு செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட், ஓவரால் ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இங்க எவ்வளோ ஆர்டிகிள் அவர் வாங்கியிருக்காருன்றதும் சொல்லலை, எத்தனை ஆர்டிகிள் அவர் விற்கிறாரு அதுவும் சொல்லலை, எல்லாமே பர்சன்டேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. அவர் வாங்கின காஸ்ட் ப்ரைஸ் எதுவுமே கொடுக்கல, கரெக்டா? ஸோ இங்க அவர் வாங்கினதுல எவ்வளவு வாங்கியிருக்காரோ அதுல 20% 30% ப்ராஃபிட்டுக்கும், இது நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ், இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஓகேவா? ஸோ அவர் வாங்கினதுல 20% ஆர்டிகிள் 30% ப்ராஃபிட்டுக்கும், அதே மாதிரி அவர் வாங்கினதுல 30% ஆர்டிகிள் 20% ப்ராஃபிட்டுக்கும், பேலன்ஸ் 50% 10% ப்ராஃபிட்டுக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இங்க எவ்வளவு ஆர்டிகிள் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி அதோட காஸ்ட் ப்ரைஸ் எதுவுமே கொடுக்காதனால நம்ம என்ன வேல்யூனாலும் நம்ம அசீவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா இதுல நம்பர் ஆஃப் ஆர்டிகிள் நான் 100 எடுத்துக்கிறேன். அவர் வந்து 100 ஆர்டிகிள் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அதை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னா ஒரு ஆர்டிகிள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறேன். அப்ப மொத்தம் அவருடைய வாங்கின அந்த ஆர்டிகிள்ஸோடைய காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்னா 10,000 இருந்திருக்குமா, ஓகேவா? ஸோ இப்ப வாங்கினது எனக்கு 10,000 தெரிஞ்சிருச்சு. இதுல அவர் வாங்கின அந்த 100 ஆர்டிகிள்ல 20% ஆர்டிகிள் இருக்குல்ல, ஸோ இதுல 20% ஆர்டிகிள்ன்றது எனக்கு என்னது, 100ல 20% 20 ஆர்டிகிள். அந்த 20 ஆர்டிகிள எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு, எனக்கு 30% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு, கரெக்டா? காஸ்ட் பிரைஸ் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, நான் 100 வச்சிருக்கேன். அந்த 100ல 30% ப்ராஃபிட் வச்சு வித்தாங்கன்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு, 130க்கு வித்திருப்பாரு ஒரு ஆர்டிகிள். அப்ப 20 ஆர்டிகிள் எவ்வளவுக்கு வித்திருப்பாரு, 2600க்கு செல் பண்ணிருப்பாரா? அதே மாதிரி இங்க 30% ஆர்டிகிள், 100ல 30%ன்றது 30 ஆர்டிகிள். அந்த 30 ஆர்டிகிள எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு, 20% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு, ஓகேவா? ஸோ அப்ப 100ல எனக்கு 20% ப்ராஃபிட் வச்சு வித்தாங்கன்னா 120க்கு செல் பண்ணிருப்பாரு, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆர்டிகிள் 120னா 30 ஆர்டிகிள்ஸ் எவ்வளவுக்கு செல் பண்ணிருப்பாரு, 3600க்கு செல் பண்ணிருப்பாரா, ஓகேவா? அடுத்து பேலன்ஸ் எனக்கு 50 ஆர்டிகிள் 50% இருக்கு. இங்க 100ல 50%ன்றது 50 ஆர்டிகிள். 50 ஆர்டிகிள் 10% ப்ராஃபிட் வச்சு வித்தாங்கன்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு, 5500 வித்திருப்பாரு, கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு மொத்தம் இங்க 100 ஆர்டிகிள்ஸோடைய எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, 100 ஆர்டிகிள்ஸோடைய காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரியும். அப்ப எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் எனக்கு என்னன்றது இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்ப என்ன வரும், இங்க செல்லிங் பிரைஸ் 11,700 வருது, கரெக்டா? ஸோ அப்ப அவரு மொத்தம் வாங்கினது பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு விற்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு 11,700க்கு விற்கிறாரு. அப்ப அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னாக்கா 1,700 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எதுல இருந்து, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து. காஸ்ட் பிரைஸ் 10,000ல அவருக்கு 1,700 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 17% அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான மெத்தட், ஓகேவா? ஸோ இது இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் சொல்றேன், ஓகேவா? ஸோ இங்க என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகிள் எனக்கு தெரியும், சாரி பர்சன்டேஜ்ல தெரியும். 20% ஆர்டிகிள் 30% ப்ராஃபிட்டுக்கும், 30% ஆர்டிகிள் 20% ப்ராஃபிட்டுக்கும், 50% ஆர்டிகிள் 10% ப்ராஃபிட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. இங்க நம்பர் ஆஃப் ஆர்டிகிள் எனக்கு எதுவுமே தெரியாதனால நீங்க என்ன பண்ணலாம்னா இதை அசியூம் பண்றதுக்கு பதிலாக இதை ரேஷியோவா வச்சிடலாம். 20:30:50 என்னது 2:3:5, ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா அவங்க 20% ஆர்டிகிள் 30% ப்ராஃபிட்டுக்கும், 30 20க்கும், அதே மாதிரி 50 10க்கும் வைக்கிறாங்க, ஓகேவா? ஓவரால் ப்ராஃபிட் கேட்கறாங்க. அதாவது என்னன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க, ஓகேவா? ஸோ ஆவரேஜ்ன்றது என்னது, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ், கரெக்டா? ஸோ இங்க இப்ப எனக்கு 20 ஆர்டிகிள் இருந்ததை என்ன மாத்திட்டேன்னா 2 3 5 மாத்திட்டேன், ஓகேவா? ஸோ இப்ப 2 × 30% 60% பிளஸ் அதே மாதிரி 3 × 20 60
plus 5 into 10 50 divided by total divided by number of terms. Number of articles எனக்கு எத்தனை இருக்கு? 10 இருக்கா? ஓகேவா? ஸோ அப்போ 60 plus 60 plus 50 என்ன வரும்? 170. 170 divided by 10 17% ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இங்க இவ்வளவு பெருசா நம்ம மல்டிப்ளை பண்ணதை இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடும் இருக்கு, அதையும் சொல்றேன். இங்க 20% ஆர்டிகிள் சொல்லியிருந்தேன்னா 20% ஆர்டிகிள், 30% ஆர்டிகிள், 50% ஆர்டிகிள் சொல்லியிருந்தேன். ஓகேவா? 20% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? 1/5. ஓகேவா? ஸோ இந்த 1/5 எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறாங்கன்னா 30% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஓகேவா? பிளஸ் அதுக்கப்புறம் 30% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? 3/10. 10ல எனக்கு 3 ஆர்டிகிள் எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க? 20% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் 50% ஃபிராக்ஷனா மாத்திரம் 1/2, அதை எனக்கு 10% ப்ராஃபிட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருந்திருக்குன்னா இங்க 6, இங்கேயும் 6, அதே மாதிரி இங்க 5. 6 plus 6 plus 5 17% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தட் இருக்கு. ஓகேவா? இதுல எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? இங்க நான் உங்களுக்கு ஈஸியா கொடுக்கணுன்றக்காக நான் 20, 30, 15 வச்சிருந்தேன். ஒருவேளை 55, 37, 23 இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கொடுத்துருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மல்டிப்ளை பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டமாயிரும். ஓகேவா? அதாவது 37% அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது மல்டிப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். அதனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த ரெண்டுல எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் ப்ரிஃபர் பண்றது என்னதுன்னா இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா டைரக்டா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதை நீங்க வேல்யூ உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க இதுல போங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்ப 37%, 23%, 58% கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பயும் உங்களுக்கு வேல்யூ பெருசா தான் போகும். 58 இன்ட்டு இங்க 13% கொடுத்தலாம் வச்சுக்கோங்க. 58 இன்ட்டு 13 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். ஓகேவா? சம் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஓகே, சம் டைரக்டா போலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியோ மர்ச்சன்ட் சோல்டு half of his radio at 40% loss, half of the remaining at 40% profit, the rest was sold at the cost price. In the transaction his gain or loss percentage will be. Okay, so ஃபர்ஸ்ட் சம்ம நான் 3 மெத்தட்லையும் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா நீங்க அந்த தேர்ட் மெத்தட் நான் சொன்னேன்ல அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க, 100 ஆர்டிகல் 100 rupeesனு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 10,000 இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ஆர்டிகிள் சொல்லிட்டாங்க. ஹாஃப் ஆஃப் த ஆர்டிகிள்னா எத்தனை ஆர்டிகிள்? எனக்கு 50 ஆர்டிகிள எவ்வளோ 40% லாஸுக்கு கொடுக்குறான். 100 கொடுக்குறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்றான், 100ல 40% லாஸுக்கு கொடுத்தான்னா 60க்கு செல் பண்ணியிருப்பான். அப்போ 3000 எனக்கு செல் பண்ணியிருந்திருப்பான் 50 ஆர்டிகிள. அடுத்து ஹாஃப் ஆஃப் த ரிமைனிங், இப்ப 100ல 50 போயிடுச்சு, பேலன்ஸ் 50 தான் இருக்கு. அந்த 50லயும் எனக்கு பாதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அத எனக்கு 40% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. அப்ப 140 இங்க 100 இருக்கு, அப்போ 140க்கு எனக்கு செல் பண்ணிருப்பானா? ஸோ அப்ப அவனுக்கு கிடைச்ச செல்லிங் பிரைஸ் எனக்கு 3500 இருக்குமா? 25 into 140 3500. அடுத்து பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு ஆர்டிகல் இருக்கோ அதை காஸ்ட் பிரைஸ்க்கே செல் பண்றோம் அப்படின்னு சொல்றான். காஸ்ட் பிரைஸ் நான் இங்க என்ன வச்சிருக்கேன், 100ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ 2500க்கு செல் பண்ணி இருந்திருப்பான். இப்போ என்னவா இருக்கும், ஓவரால் செல்லிங் பிரைஸ் 9000 இருந்திருக்கும். 10,000க்கு வாங்கி 9000க்கு வித்திருந்தான்னா அவனுக்கு என்னதுன்னா 10% லாஸ் அவனுக்கு அக்கறை ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதே இது இப்ப செகண்ட் மெத்தட் சொன்னேன்ல அதுல பண்ணா எப்படி வரும்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுல half of the article சொல்லிட்டாங்க, அதே மாதிரி half of the remaining article சொல்லிட்டாங்க. ஓகேவா? இங்க ஆர்டிகிள்ஸ் எனக்கு கொடுக்காதனால நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ half of the article, அடுத்து பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும், half இருக்கும், அதுல half. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டினாமினேட்டர் பார்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகிள் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டோட்டலா எனக்கு 4 ஆர்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல half of the articleன்றது எனக்கு என்னது
2 பார்ட்டா, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ரிமைனிங் ஆர்டிகிள், அது என்னது 1 பார்ட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் எனக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கும். இதுல ஹாஃப் ஆஃப் த ஆர்டிகல் எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான், சாரி எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் கொடுக்குறான்னா 40% லாஸுக்கும், அடுத்து ஹாஃப் ஆஃப் த ரிமைனிங் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான்னாக்கா 40% ப்ராஃபிட்டுக்கும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து காஸ்ட் பிரைஸ்க்கே செல் பண்றான். அப்ப காஸ்ட் பிரைஸ்க்கே செல் பண்ணான்னா இங்க அவனுக்கு ப்ராஃபிட் எதுவுமே இருந்திருக்காது, அதே மாதிரி லாஸும் இருந்திருக்காது. கரெக்டா. நம்மளுக்கு தேவை என்னன்னா ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் டோட்டல் லாஸ் பர்சன்டேஜ் தான் தேவை. கரெக்டா. ப்ராஃபிட்டா லாஸான்றது மட்டும் தான் தேவை. அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் கொடுக்கறதுனால அவனுக்கு ப்ராஃபிட்டும் இங்க இருக்காது, லாஸும் இருந்திருக்காது, அவனுக்கு 0% இருந்திருக்கும். சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 2 × 40 மைனஸ் 80 பிளஸ் 40 × 1 40, இங்க 1 × 0 0 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ 4. ஸோ அப்போ மைனஸ் 40 டிவைடட் பை 4 மைனஸ் 10%. இங்க மைனஸ்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லாஸ் ஆகிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா. அப்போ 10% அவனுக்கு லாஸ் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ இதுல என்னன்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகல் அசீவ் பண்றதுல ஒரு கஷ்டமா இருக்கும். ஓகேவா. ஏன்னா ஹாஃப் ஆஃப் த ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் போட்டுருவீங்க, அடுத்து ஹாஃப் ஆஃப் த ரிமைனிங், அதுக்கப்புறம் என்ன வரும் 1/4, அப்புறம் பேலன்ஸ் என்னன்னா 1/4 இருக்கும். ஸோ அப்போ நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா இங்க 2:1:1 வந்திருக்கும். ஓகேவா. அதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ இது செகண்ட் மெத்தடு. தேர்டு பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ஆர்டிகிள வந்து 40% லாஸ் கொடுக்குறாங்களா. கரெக்டா. ஸோ ஹாஃப் ஆஃப் த ஆர்டிகிள 40% லாஸுக்கும், லாஸ்ன்னு போடும்போது நெகட்டிவ் சிம்பிள் நீங்க போட்டுறணும். ஓகேவா. ஏன்னா நெகட்டிவ் சிம்பிள் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லாஸ் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா. பிளஸ் அடுத்து ஹாஃப் ஆஃப் த ரிமைனிங், ஸோ ஹாஃப் ஆஃப் த ரிமைனிங்ன்றது 1/4, அதை 40% ப்ராஃபிட்டுக்கும், பேலன்ஸ் ஹாஃப் ஆஃப் த பேலன்ஸ் வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்க்கே கொடுக்குறான், அங்கே எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஓகேவா. ஸோ இங்கே என்ன வரும் 20, இங்கே 10. ஸோ அப்போ -20 + 10 -10%. ஓகேவா. ஸோ அப்போ அவனுக்கு லாஸ் எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 10% லாஸ் அக்கர் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா. ஓகே, எக்ஸாம் போலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா முகேஷ் செல்ஸ் 80% part of a commodity at a profit of 20% and the rest of the part at a loss of 5%. In this way earns a profit of 9,300. What was the cost price of the commodity for Mukesh? Okay, இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 80% of the profit, 80% ஃப்ராக்ஷனாக மாத்திரம் என்ன வரும் 4/5. இந்த 4/5 எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான்னா 20% ப்ராஃபிட்டுக்கும், அடுத்து மிச்சம் எனக்கு எவ்வளோ இருக்கும் 80%ல பேலன்ஸ் 20% ஃப்ராக்ஷனாக மாத்தினா 1/5. ஓகேவா. அந்த 1/5 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் கொடுக்குறான்னா 5% லாஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு எவ்வளோ அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 9,300 ப்ராஃபிட் ஆகுது. ஸோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ என்ன வரும் 16 -1 15. அப்போ 15% தான் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது இதுல இருந்து கண்டுபிடிச்சாச்சு. அவன் ஓவரால் ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துட்டான் எவ்வளோ 9,300. ஸோ அப்போ இந்த 15% தான் 9,300 அப்படின்னா என்ன கேட்கறான், காஸ்ட் பிரைஸ் கேட்கறான். காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும் 100% இருக்குமா. ஸோ அப்ப கேன்சல் பண்ணா 62,000 தான் எனக்கு என்னவா இருக்கும்னா காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a shopkeeper bought 200 articles each costing the same. He sold 30% of the articles at 20% profit, the remaining at 10% profit. If the total profit made by him is rupees 2,600, find the cost price of the article. Cost price of one article கேட்குறாங்க. ஓகே, 200 ஆர்டிகிள் வாங்குறான்னு சொல்லிட்டா அதுல 30% ஆர்டிகிள், 30% ஃப்ராக்ஷனா மாத்தினா என்ன வரும் 3/10. 30% ஆர்டிகிள எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறான் 20% ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறான். அடுத்து ரிமைனிங் 30%ல பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும், எனக்கு 70% இருக்கும். ஸோ அதை ஃப்ராக்ஷனா மாத்தினா 7/10. அந்த ரிமைனிங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறான்னா 10% ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறான். அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்றது தெரிஞ்சிடுமா. 6 7 13% ப்ராஃபிட்ன்றது தெரிஞ்சிருச்சு ஓவராலா. ஓகேவா. ஸோ அந்த ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு 13%. ஓகேவா. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துதான் 2,600.
100% கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருமா? 200 × 100. இதுதான் எனக்கு என்னதுன்னா, ஸோ அந்த 200 ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸா இருக்கும். அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா, எனக்கு 1 ஆர்டிக்கிளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்கறான். அப்ப டிவைடட் பை 200 போட்டா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? 1 ஆர்டிக்கிளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருமா? ஸோ என்னவா இருக்கும்னா 100 இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a person purchased 40 items at some price. He sold some items at a profit of 30% by selling them at a price equal to the cost price of 26 items. The remaining items are sold at 18% profit. The total profit percentage is. Okay. ஸோ இதில் இனிஷியலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு 40 ஐட்டம் வந்து ஏதோ ஒரு ரேட்டுக்கு வாங்குறான்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ அவன் வந்து அந்த 40 ஐட்டம்ல சம் ஐட்டம்ஸ் வந்து 30% ப்ராஃபிட் வச்சு விற்கும் போது 26 ஐட்டம் உடைய காஸ்ட் பிரைஸுக்கு அது ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் ஐட்டம் அவன் 18% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்றான். அப்போ எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்க 40 ஐட்டம்ல எத்தனை ஐட்டம் வந்து அவன் 30% ப்ராஃபிட் கொடுக்குறான்றது தெரியாது. கரெக்டா? ஸோ ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு, எத்தனை ஐட்டம் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ் ஐட்டம் 30% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணான்னா, ஓகேவா, அது வந்து 26 ஐட்டம் உடைய எனக்கு காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து நான் எக்ஸ் உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாமா? 20 தெரிஞ்சிருச்சு. அதாவது எத்தனை ஐட்டம் அவன் 30% ப்ராஃபிட்டுக்கு கொடுத்துருக்கான்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன். 20 ஐட்டம் கொடுத்துருக்கான்னு. மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குன்னா 40 ஐட்டம் இருக்கு. 40 ஐட்டம்ல 20 ஐட்டம் அவன் என்ன பண்ணிருக்கான்னா 30% ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ரிமைனிங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான்னா 18% ப்ராஃபிட் கொடுக்குறான்றது கொடுத்துட்டான். ரிமைனிங்கோட வேல்யூவும் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா 40 ஐட்டம்ல இங்க 20 ஐட்டம் வந்து 30% ப்ராஃபிட் கொடுத்துருக்கான்றது தெரிஞ்சு, அப்ப ரிமைனிங் எனக்கு எத்தனை ஐட்டம் இருக்கும்? அதுவும் 20 ஐட்டம் தான் இருக்கும். அந்த 20 ஐட்டம் 18% ப்ராஃபிட் கொடுக்குறான். அப்ப எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை ஐட்டம் இருக்கு? 40 ஐட்டம். 40 ஐட்டம்ல 20 ஐட்டம் எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான்? 30% ப்ராஃபிட் கொடுக்குறான். கரெக்டா? ஸோ 40 ஐட்டம்ல 20 ஐட்டம் 30% ப்ராஃபிட்டுக்கு கொடுக்குறான். ஓகேவா? பிளஸ் அதே மாதிரி 40 ஐட்டம்ல பேலன்ஸ் எனக்கு ரிமைனிங் எனக்கு எவ்வளவு ஐட்டம் இருக்குன்னா 20 ஐட்டம் இருக்கு. அந்த 20 ஐட்டம் 18% ப்ராஃபிட்டுக்கு கொடுத்தான்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை கேன்சல் பண்ணா 1/2வா? இப்போ இங்க என்ன வரும்? 15. அதே மாதிரி இங்கே 1/2, இங்க 9. 15 + 9. அப்போ ஓவராலா அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 24% இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A merchant bought 60 sheep at ₹120 per sheep. He sold 40 of them at ₹150 each. Another 10 of the sheep died. What should be the selling price of the remaining sheep if he wants to get a total profit of ₹800? Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல 60 sheep வந்து 120 பர் சீப்புக்கு வாங்குறான். ஒரு சீப் வந்து எனக்கு 120க்கு வாங்குறான். மொத்தம் எத்தனை சீப் வாங்கியிருக்கான்னா 60 சீப் வாங்கியிருக்கான். ஓகேவா? ஸோ அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா 40 சீப்பை ஒரு சீப் 150 40 சீப்பை வந்து விற்கிறான். ஓகேவா? ஸோ இப்போ 10 வந்து அதுல செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 60ல எனக்கு 40 வந்து 150க்கு விற்கிறான். 10 வந்து போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எனக்கு 10 இருக்கும். இந்த 10 நான் எவ்வளவுக்கு நான் வித்திருந்தா அவனுக்கு ஓவராலா 800 அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பெர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தான். ஓகேவா? ஸோ 10% ஆர்டிக்கல் எனக்கு 30% வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி 20% ஆர்டிக்கல் வந்து 40% ப்ராஃபிட், இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தான். அதனால நம்ம அந்த டேட்டாவை நம்ம என்னன்னாலும் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இங்க அவனே டேட்டா கொடுத்துட்டான். ஓகேவா? இங்க 60 சீப்புன்னு கொடுத்துட்டான். மொத்தம் எனக்கு 60 எனக்கு சீப் இருக்குன்னு சொல்லிட்டான். அதுல ஒரு சீப்பை வந்து எனக்கு வந்து 120க்கு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப இதை நீங்க கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? 120 × 60 7200க்கு வாங்கியிருக்கான். ஓகேவா?
ஸோ வாங்கிட்டு விற்கும் போது அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கணும்னா 800 கிடைக்கணும்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு என்னது செல்லிங் ப்ரைஸா, கரெக்டா? ஸோ அப்போ 8000 எனக்கு செல்லிங் ப்ரைஸா இருக்கு. இதுல அதாவது ஓவரால் இந்த 60 சீப்போட எனக்கு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 8000. அதுல எனக்கு 40 சீப்போட எனக்கு செல்லிங் ப்ரைஸ் மட்டும் எனக்கு எவ்வளோனாக்கா 6000 தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு சீப் வந்து எனக்கு 150 மொத்தம் 40 சீப் விற்கிறான். அப்ப எனக்கு 6000க்கு எனக்கு வித்திருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? ஸோ அப்ப மிச்சம் எனக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு இந்த 2000க்கு தான் எனக்கு என்ன பண்ணிருப்பான், இந்த 10 சீப் எனக்கு வித்திருந்திருப்பானா, கரெக்டா? ஏன்னா 10 வந்து எனக்கு செத்து போச்சு, அதை விற்க முடியாது. அப்ப பேலன்ஸ் எனக்கு இந்த 10 தான் இந்த ரிமைனிங் இந்த 2000க்கு வித்திருப்பான். அப்ப ஒரு சீப்பை எனக்கு எவ்வளவுக்கு வித்திருந்திருப்பான்னா 200 ரூபாய்க்கு வித்திருந்திருப்பான். ஓகேவா? இதுதான் அவங்க கேட்கறாங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனுப் பாட் some pens for rupees 9500. He sold 40% pen at a loss of 12% and 1/3 of the remaining pens at a profit of 25%. At what percent profit should he sell the remaining pens so as to earn a profit of 10% in the entire transaction? Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வந்து சம் பென்ஸ் வந்து 9500க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்லாமே பெர்சன்டேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கேட்கறான். அப்ப எல்லாமே பெர்சன்டேஜ்ல கேட்கறதுனால எனக்கு அந்த வேல்யூ எனக்கு தேவையில்லை. அந்த 9500 நீங்க கன்சிடர் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். ஓகேவா? கன்சிடர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஓகே, இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா 40% பெண்ணை வந்து 12% லாஸுக்கு எனக்கு செல் பண்றாங்களா? ஓகேவா? 40% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும், 2/5. இத எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸுக்கு எனக்கு செல் பண்றான், 12% லாஸுக்கு செல் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க லாஸ்ன்றால மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து 1/3 ஆஃப் த ரிமைனிங். ஓகேவா? ரிமைனிங் இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும், எனக்கு 3/5 இருக்குமா? 5ல எனக்கு 2 பார்ட் போயிருச்சு. அப்ப பேலன்ஸ் எனக்கு 5ல 3 பார்ட் இருக்கும். இந்த ரிமைனிங்ல எனக்கு 1/3. இத எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு விற்கிறான்னா 25% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட் வாட் பர்சன்ட் ப்ராஃபிட் should he sell the remaining pens? இப்போ எனக்கு மிச்சம் எனக்கு பெண்ணா எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு செல் பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. செல் பண்ணா எனக்கு ஓவரால் 10% ப்ராஃபிட் வரும் கேட்கறாங்க. ஸோ அப்போ எனக்கு மிச்சம் எனக்கு எவ்வளவு இருக்கும், 3 கேன்சல் பண்ணா இங்க 1/5 வரும், இங்க 2/5. ஆல்ரெடி இங்க 2/5 இருக்கு, இங்க ஒரு 1/5. அப்ப மொத்தம் எனக்கு 3/5 வந்துருச்சு. அப்ப பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும், 2/5 இருக்குமா? அந்த 2/5 வந்து எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பெர்சன்டேஜுக்கு எனக்கு செல் பண்ணா ஓவரால் எனக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதை கேன்சல் பண்ணலாமா? 3 கேன்சல், இங்க 5 டைம், இந்த 5 அந்த சைடு போச்சுன்னா 10 - 5 வரும். ஸோ 5 வந்து நிற்கும். ஓகேவா? இங்க -24 டிவைடட் பை 5 இருக்கு, அதை அந்த சைடு கொண்டு போயிட்டாக்கா பிளஸ்ஸா மாறுமா? ஸோ அப்போ 2/5 ஆஃப் x% ஈக்குவல் டு, இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, 10ல 5 மைனஸ் ஆச்சுன்னா இங்க 5 இருக்கு. அதே மாதிரி இங்க -24 டிவைடட் பை 5 இருக்கு, அதை அந்த சைடு கொண்டு போனாக்கா +24 டிவைடட் பை 5 வருமா? ஸோ அப்போ என்ன வரும், எல்சிஎம் எடுத்தாக்கா 5 × 5 25, 25 + 24 49 டிவைடட் பை 5 வரும். ஓகேவா? 49 டிவைடட் பை 5. ஓகே, இப்போ சாரி 5 கேன்சல் பண்ணலாம். இப்போ எக்ஸ் உடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. 49 டிவைடட் பை 2 24.5%. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரிமைனிங் எனக்கு எவ்வளோக்கு செல் பண்ணியிருந்திருக்கும்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணியிருக்கும்னா 24.5% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணியிருந்தாதான் எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் எனக்கு 10% கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper bought a certain number of apples for rupees 3600. He sold 1/5 of them at a loss of 10% and 1/4 of the remaining apples at a loss of 5% and 2/3 of the remaining apples at a profit of 15%. At what price should he sell the remaining apples to earn a profit of 27% overall? ஓகே, இது ஒரு முக்கியமான டைப்பு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்கன்னா, போன சம்முக்கு இந்த சம்முக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, லாஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா
ரிமைனிங் ஆர்டிகல் வந்து எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணியிருந்தா எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து 10% கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க ரிமைனிங் ஆப்பில் என்ன பிரைஸுக்கு செல் பண்ணியிருந்தா எனக்கு ஓவரால் 27% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இங்க ரிமைனிங் பிரைஸ்ன்னு கேட்கறாங்க. அப்ப பிரைஸ்ன்னு கேட்கறனால அந்த 3600 நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ போன சம்ல சொல்லியிருப்பேன் 9500 நீங்க கன்சிடர் பண்ண அவசியமே இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா அங்க கேட்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தா, கேட்கறதும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்கறான். ஸோ அதனால எல்லாமே பர்சன்டேஜ்ல கேட்கறனால நீங்க அந்த வேல்யூவை நீங்க எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இங்க பர்சன்டேஜ் கேட்கல, வேல்யூல கேட்கறான். வேல்யூ கேட்கறனால அந்த 3600 நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ எப்படின்றத பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/5 ஆஃப் த ஆப்பிள் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸுக்கு கொடுக்குறான்னா 10% லாஸுக்கும், அடுத்து 1/4 ஆஃப் த ரிமைனிங், இங்க 1/5 கொடுத்துட்டானா பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், 4/5 இருக்குமா, அதுல எனக்கு 1/4 வந்து எவ்வளவு லாஸுக்கு கொடுக்குறான், 5% லாஸுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும், இங்க 4 கட் ஆயிரும். அப்போ 1/5 தான் இங்க கொடுத்துருக்கான், இங்க ஒரு 1/5 கொடுத்துருக்கான், இங்க ஒரு 1/5. அப்ப பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கு, 3/5 இருக்குமா ரிமைனிங். இந்த 3/5ல 2/3 ஆஃப் த ரிமைனிங், இந்த ரிமைனிங்ல எனக்கு 2/3 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான்னா 15% ப்ராஃபிட்டுக்கு கொடுக்குறான். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், இங்க 3 கட் ஆயிரும். இங்க இப்ப எவ்வளவு எனக்கு ஆப்பிள் கொடுத்துருக்கான், 2/5 கொடுத்துருக்கான், 2/5 கொடுத்துருக்கான். இங்க ஒரு 1/5, இங்க ஒரு 1/5. அப்போ 1/5 2/5, இங்க ஒரு 2/5, மொத்தம் 4/5 கொடுத்துருக்கான். அப்ப பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், 1/5 இருக்குமா. இந்த 1/5 ஆஃப் த ஆப்பிள் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுக்கு கொடுத்திருந்தா ஓவராலா எனக்கு 27% கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, கேன்சல் பண்ண 2 1. ஸோ 2 அதே மாதிரி இங்க லாஸ் தானே, 5% லாஸ், அதனால மைனஸ் சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ -1, -2 -1 -3, இங்க +6. அப்ப என்ன ஆயிரும்னா -3 +6 +3 ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க +3 இருக்கு, இது ஃபுல்லா சேர்த்து +3. இந்த +3 இந்த சைடு போச்சுனாக்கா என்ன ஆயிரும், 27 -3 ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப 1/5 ஆஃப் த x% எனக்கு 24%. அப்ப இந்த 5 அங்கிட்டு கொண்டு போனா என்ன ஆயிரும், x% எனக்கு என்னவா இருக்கும்னா 120% இருக்கும். ஓகேவா? அதாவது எனக்கு அந்த ரிமைனிங் ஆர்டிகிள எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு அவன் செல் பண்ணியிருந்திருக்கும்னா 120% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணாதான் ஓவரால் எனக்கு 27% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப அவன் இது கேட்கல, அந்த ரிமைனிங்க எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்கணும்னு கேட்கல, ரிமைனிங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கணும்னு கேட்கறான். ஓகேவா? ஓகே. இங்க எனக்கு மொத்த ஆர்டிகிள் அவன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கான், சர்டைன் ஆப்பிள் வந்து எனக்கு 3600 வாங்கியிருக்கான். நான் இங்க டினாமினேட்டர்ல எவ்வளவு பார்ட் வச்சிருக்கேன், 1/5 2/5 இப்படிதான் வச்சிருக்கேன். அப்ப எனக்கு டோட்டல் பார்ட் எனக்கு எவ்வளவு இருக்கு, நான் எவ்வளவு அசியூம் பண்ணிருக்கேன்னா 5ன்னு அசியூம் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு இந்த 5 பார்ட் ஆப்பிள வந்து எவ்வளவு வாங்கியிருக்கான்னா 3600 வாங்கியிருக்கான். இங்க 5ல இங்க எனக்கு எவ்வளவு பார்ட் கொடுக்குறான், அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா இந்த ரிமைனிங் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு செல் பண்ணிருக்கான் அப்படின்னு தானே கேட்கறான். ஓகேவா? ஸோ அப்ப இந்த 5 தான் எனக்கு 3600னா அந்த 5ல எனக்கு இங்க 1 பார்ட்டை தான் இங்க கொடுத்துருக்கான். இப்போ 1 பார்ட் உடைய ரேட் என்னன்னு பாக்குறேன், 720 இருக்கும். அப்ப எனக்கு இந்த 1 பார்ட் உடைய எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, 720ன்றது. கரெக்டா? ஓகே. இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா இந்த ரிமைனிங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு விற்கிறான், 120% ப்ராஃபிட் வச்சு விற்கிறானா. கரெக்டா? ஸோ அப்ப இந்த 720ல 120% ப்ராஃபிட் வச்சு வித்தான்னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும், 220% இருக்குமா. கேன்சல் பண்ணா 72 × 22 1584. அப்ப அந்த ரிமைனிங் ஆப்பிள் அவன் 1584க்கு வித்திருந்தாதான் ஓவரால் 27% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a fruit merchant bought some bananas, 1/5 of them got rotten and were thrown away. He sold 2/5 of the remaining bananas with him at a profit of 15% and the remaining bananas at 10% profit. Find the
ஓவரால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, என்னன்னா சம் பனானாஸ் வந்து வாங்குறாங்க, அதுல 1/5 வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அழுகி போயிடுச்சு, அது என்ன பண்றான்னா தூக்கி எரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா, 1/5 எனக்கு அழுகிருச்சு தூக்கி போட்டான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு அந்த தூக்கி வீசினது எல்லாமே லாஸ்ன்னு அர்த்தம். அப்படிதானே, நம்ம வாங்கினதுல இருந்து நம்ம அதை எதையுமே விற்காம நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த தூக்கி போட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு லாஸ். கரெக்டா, அப்ப இந்த 1/5 எனக்கு என்னதுன்னா 100% லாஸ் ஆயிருச்சு. ஓகேவா, பிளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்கான், he sold 2/5 of the remaining. இப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளவு இருக்கு, 4/5 இருக்கா, அந்த 4/5ல 2/5 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான்னா 15% ப்ராஃபிட்டுக்கு கொடுக்குறான். ஓகேவா, ரிமைனிங் பனானாஸ் வந்து எனக்கு 10% ப்ராஃபிட் கொடுக்குறான். ஓகேவா, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 8/25 வருது. இங்க எவ்வளவு பனானா கொடுத்துருக்கான், 1/5 கொடுத்துருக்கானா, டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்ணா 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப எனக்கு 13/25 இந்த ரெண்டுலயுமே கொடுத்துட்டான். ஓகேவா, 25ல எனக்கு 13 பார்ட் இங்க கொடுத்துட்டான். அப்ப ரிமைனிங் எனக்கு எவ்வளவு பார்ட் இருக்கும், 25ல எனக்கு 12 பார்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த 12 பார்ட்டை எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான் அப்படின்னா 10% ப்ராஃபிட் கொடுக்குறான். இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல காஸ்ட் பிரைஸ்க்கு கொடுத்தான்னா அவனுக்கு ப்ராஃபிட்டும் இருக்காது லாஸும் இருக்காது, அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது அவன் எதுவுமே அவன் விற்காம தூக்கி போட்டான்னா அவனுக்கு முழுக்க முழுக்க எங்கே லாஸ் தான் கிடைச்சிருக்கும். அதனாலதான் -100% லாஸ்னு போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இதை நீங்க போடாம விட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். அதுவும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஓகே, என்ன வரும், -20 3 -20 plus 8 24 divided by 5 plus அதே மாதிரி இதை 5ஆல கேன்சல் பண்ணா இங்கேயும் 24 divided by 5 வரும். 48 divided by 5 48 divided by 5 இந்த இடத்துல வருது. ஸோ 9.6% ப்ராஃபிட்னு நீங்க போட்டிருந்தீங்க, அதுவும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா, ஸோ அதை தான் சொன்னேன், இது நீங்க கன்சிடர் பண்ணாம விட்டீங்க அப்படின்னாக்கா என்ன ஆயிரும்னா நீங்க அப்படியே நீங்க 9.6 வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டு போயிருவீங்க, அது தப்பாயிரும். ஓகேவா, இங்க இந்த இடத்துல எனக்கு என்னது 9.6, இங்க என்ன இருக்கு -20 இருக்கு, அப்ப கிடைக்கிறது எனக்கு லாஸ்ல கிடைக்கும். ஓகேவா, என்னதுன்னா 10.4% எனக்கு லாஸ்ல வருது. ஓகேவா, ஓகே, ஸோ இதை நீங்க எடுக்காம விட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும், அதுவும் ஆப்ஷன்ல இருக்கு, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா, அதுக்காக தான் நான் இந்த சம்ம சொன்னது. அது எதுக்காகனா இந்த தூக்கி எறிஞ்சிருக்கால, அந்த தூக்கி எறிஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸா இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் சம் சொன்னேன், பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the price of the two articles are in the ratio 4:5. If the price of the first article is increased by X% and that of the other is decreased by 30%, then the new prices of A and B will be in the ratio of 10:7. The value of X is. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு ஆர்டிக்கிளுடைய பிரைஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க, பிரைஸ் ரேஷியோ 4:5 இருக்குன்னு. இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து எனக்கு X% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, செகண்ட் ஆர்டிக்கிள் வந்து 30% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, 30% டிக்ரீஸ் ஆகுது. இப்படி டிக்ரீஸ் ஆகுறதுனால வரக்கூடிய ரேஷியோ வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ 10:7 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க, இங்க 5ல எனக்கு 30% டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா, 5ல 30%ன்றது என்னது 1.5. அப்போ 1.5 எனக்கு கம்மி ஆச்சுன்னா இங்க எனக்கு எவ்வளவு இருக்கணும், எனக்கு 3.5 இருக்கணும். கரெக்டா, 5ல 1.5 கம்மி ஆச்சுன்னா எனக்கு 3.5 இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, 7 இருக்கு. கரெக்டா, ஸோ அப்ப எனக்கு 7 பார்ட் தான் எனக்கு 3.5 அப்படின்னா 10 பார்ட் எனக்கு என்னவா இருந்திருக்கும், 5 இருந்திருக்குமா. ஸோ அப்ப இங்க எனக்கு ஆக்சுவல் வேல்யூ அப்ப என்ன இருந்திருக்கணும்னா எனக்கு 5 இருந்திருக்கணும். ஓகேவா, ஸோ அப்ப எனக்கு 4ல இருந்து இப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு, 5க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா, ஸோ அப்ப எனக்கு எவ்வளவு பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து, இந்த 4ல இருந்து. அப்ப அதோடைய பர்சன்டேஜ் எனக்கு என்னதுன்னா 25% இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ அவன் கேட்கறதே பார்த்தீங்கன்னா இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. அதாவது இந்த எக்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 25% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Mukesh sells 2 shirts. The cost price of the first shirt is equal to the selling price of the second shirt. The first shirt is sold at a profit of 20% and the second shirt is sold at a loss of 20%. What is the ratio of the selling price of the first shirt to the cost price of the second shirt? Okay. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷர்ட்டும் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷர்ட்டோடைய எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரியாது. நான் என்ன வச்சுக்கிறேன்னா 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஷர்ட்டோட எனக்கு காஸ்ட் பிரைஸா இருக்குமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது செல்லிங் பிரைஸும் எனக்கு அதே தான். செல்லிங் பிரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட்டும் எனக்கு என்னது இந்த 100 தான். ஓகேவா? ஓகே, ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷர்ட் அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட் இது ரெண்டுமே எனக்கு என்னதுன்னா 100 தான். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷர்ட்டை எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறாங்கன்னா 20% ப்ராஃபிட் கொடுக்குறான். ஓகேவா? அப்போ 20% ப்ராஃபிட் கொடுத்தான்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த காஸ்ட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷர்ட் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருமா? ஏன்னா காஸ்ட் பிரைஸ் எனக்கு 100, ஃபர்ஸ்ட் ஷர்ட்டோட காஸ்ட் பிரைஸ் 100, 20% எனக்கு ப்ராஃபிட் வச்சு வித்தான்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷர்ட்டோட எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 120 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட் எனக்கு தெரியும். கரெக்டா? அதே மாதிரி செகண்ட் ஷர்ட்டோட எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனாக்கா 20% லாஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்போ 80% தான் இந்த 100 அப்படின்னா 100% எனக்கு என்னவா இருக்கும்? 100% கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். அப்படிதானே? ஏன்னா லாஸ் ஆகுது. லாஸ் ஆச்சுன்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு 80% தான் 100னா 100% கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னாக்கா காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ 125 இருக்கும். ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷர்ட்டுக்கும் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட் இதுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை 5ஆல கேன்சல் பண்ணாக்கா 24:25 வரும். ஓகேவா? ஸோ அதோட ரேஷியோ என்னன்னா இதுதான் ரேஷியோ 24:25. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு அடுத்து நான் ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.